தளபதி விஜயின் திரைப்பயணத்திற்கு பிறகு இப்போது அரசியல் பணியும் தொடரப்போகிறது என இளைய தளபதி விஜய் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இதற்கு முன் விஜய் மக்கள் இயக்கம் பல்வேறு நலத்திட்டங்களையும் நிவாரண உதவிகளையும் சமூக சேவைகளையும் செய்த ஒரு தன்னார்வ அமைப்பாக செயல்பட்டு வந்தது. இப்போது அந்த விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக தனது அரசியல் பயணத்தை தொடரப்போகிறது என விஜய் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அந்த அறிக்கையில் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதன்படி இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால பயணம் நீண்டகால எண்ணமும் ஆகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு எண்ணி துணிய கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதல் தகவலாக வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் தரப்பிலிருந்து அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவ்வறிக்கையில் விஜய் குறிப்பிட்டதாவது, என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இறுதியாக என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என்று தளபதி விஜய் தன்னுடைய அறிக்கையில் இன்று வெளியிட்டிருந்தார்.